அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் 15/3/2025 சனிக்கிழமையில் இந்த மாதம் என்பது ரிஷப ராசிக்கு 9-10 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி, தொழில் சாணாதிபதி, தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு அவருடைய பார்வை என்பதும் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது பெரிய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருந்தாலும், இந்த மாதங்களிலே ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருந்தும் 11ஆம் இடத்தை ராசியிலே இருந்தும் பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்றதும், ரிஷப ராசிக்கு 9-10 கூடையவர் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திலே பங்குனி 15ஆம் தேதிக்கு வருகின்றதும், பங்குனி 20ஆம் தேதியில் உங்களுடைய 7-12 கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி சாணத்திலே நீச்சமாகின்ற அமைப்பும் இந்த மாதங்களிலே உள்ள கிரகங்களில் சஞ்சாரமாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே ரிஷப ராசிக்கார நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற மாற்றம், ராசிநாதன் லாபசானத்தில் இருந்து பஞ்சமசானத்தை பார்க்கின்ற இது மிகப்பெரிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றதும், ரிஷப ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் இடத்ததிபதி, ருணரோண சத்ருஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ராசி அதிபதியே 6ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. 12 ராசி லக்கணங்களிலே விருச்சிக ராசி லக்கணமும் ரிஷப ராசி லக்கணமும் 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய ராசிநாதனே 1-6ஆக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே இது எதுக்கு சொல்கிறேன் என்று சொல்றான், இது உங்களுக்குள்ளே தனக்குத்தானே எதிரி, தனக்குத்தானே வம்பு வழக்கு, தனக்குத்தானே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடியது ரிஷபமும் விருச்சிகமும் இருக்கின்றது. அந்த வகையிலே வம்பு பிரச்சனை என்பது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது. ஆனாலும் 2ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்திலே இருக்கின்றதும், கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 7-12 கூடிய விரையாதிபதியும், 5ஆம் இடத்திலே கேதுவும் சந்திரனும், 3ஆம் இடத்ததிபதி தாய்கரன் என்று சொல்லக்கூடியவர் கோச்சார லக்கணம் 7ஆம் இடத்திலே அமையப்பெற்று 8ஆம் இடத்திலே மாந்தி என்பதும், உங்களுடைய 10ஆம் இடத்திலே சனி பகவானும், ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் சேர்க்கை என்பது இந்த பங்குனி மாதங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மீண்டும் பங்குனி 15ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானும் உங்களுடைய 5வது கிரகமாக வரப்போகின்ற ஒரு அமைப்பு 11ஆம் இடம் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்துறையிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கு அற்புதமான உன்னதமான ஒரு பலன்களை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி, புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் ராசிநாதனும் புதன் பகவானும் சுக்கிர பகவான் சூரியன் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்ததிபதி சொகுசு கார்களையும் சொகுசு வீடுகளையும் தரக்கூடிய ரிஷப ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் கேந்திர ஸ்தானாதிபதி, தகப்பன்காரன் என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திலே பலம் பெற்று இருக்கின்றது என்பது 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் 5 கிரகங்களின் சேர்க்கை என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியசானம் என்று சொல்லக்கூடிய சிந்தனையிலே தெளிவான ஒரு உயர்வுகளை, உன்னதத்தை, மாற்றத்தை, உயர்வுகளையும் பெறப்போகின்ற ஒரு ராசி ரிஷப ராசி பங்குனி மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே ரிஷப ராசி என்பது ஒரு அழகு நிறைந்த கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த பங்குனி மாதங்களிலே அடைய போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. வாக்கு ஸ்தானத்திலே சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கோபங்கள் அதிகமாகவும் விவேகம் இருக்கக்கூடியது, தேவையில்லாத மனக்கசப்புகளை 2ஆம் இடத்திலே செய்யக்கூடியதும், தேவையில்லாத விரை செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும், கணவன் மனைவிகளாலும் சகோதரனாலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பங்குனி மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே சகோதரனாக இருந்தாலும், அண்ணன் தம்பியராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், உறவு சம்பந்தப்பட்ட உறவினர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது வேகம், டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது.
மருத்துவ செலவுகள் நடக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கிறது. 2ஆம் இடம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவரும் 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஒட்டுமொத்தத்தில் 4 கிரகங்கள் மட்டுமல்லாதது சனி பகவானும் பாக்கியாதிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானும் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் 16ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்தை திரிகோணத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த குழந்தைகள் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக உன்னதமான ஒரு உயர்வுகளையும் எடுக்கின்ற முயற்சிகள் ஜெயிக்கின்ற ஒரு அமைப்பும் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய தாய்க்காரகன் 3ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு பஞ்சமசானத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு என்பது பஞ்சமசானத்தை பார்க்கக்கூடிய கிரகம் இருக்கக்கூடிய கிரகம் என்பது கேதுவும் சந்திரனும் இருந்தாலும் அதை குரு பகவானும் செவ்வாய் பகவான் பார்க்கின்றது மட்டுமல்லாதது புதன் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி பஞ்சமசானத்தை பார்க்கின்ற பொழுது அந்த சாணம் என்பது வலுப்பெறுகின்றது. அந்த வகையிலேயே 6 கிரகங்களின் பார்வை என்பது உங்களுடைய பஞ்சமசானத்திலே வலுவாக அமைகின்ற ஒரு அற்புதமான உன்னதமான ஒரு அமைப்பு என்பதும் ராசிநாதனுடன் கூட்டு இணைப்பாக சுக்கிரன் புதன் வக்ரகதியில் இருந்து பார்க்கக்கூடிய அமைப்புக்கும் ராகு பகவானும் இங்கே பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவரோட சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய குலதெய்வம் அருள் கிடைக்காதவர்களுக்கும் அருள் கிடைக்கக்கூடிய குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்றது. பேரு புகழ் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு என்பது இந்த பஞ்சமசானத்துக்கு கிடைக்கின்றது. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு உயர்வுகளையும் மதிப்பு மரியாதைகளையும் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷப ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே சுப விசேஷங்கள் கல்யாணங்கள் நடத்தக்கூடிய நேர்களுக்கும் நடத்துகின்றது. 7ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை உங்களுக்கு அஷ்டமசானத்திலே மட்டுமல்லாதது 9ஆம் இடத்தை திரிகோணத்தை பார்க்கின்ற பொழுதும் தகப்பனார்களால் நல்லதொரு உயர்வுகள் பெறப்போகின்ற தகப்பனார்களால் வெகுமதி மதிப்பு மரியாதைகள் அந்தஸ்து கூடக்கூடிய ஒரு அமைப்பு என்பது பொருளாதாரத்தை உங்களுக்காக தகப்பன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்தஸ்துகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்ததிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 11ஆம் இடத்தில் இருந்து பஞ்சமசானத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களால் உயர்ந்த மனிதர்களால் பெரிய மனிதர்களால் ஒரு சில அங்கீகாரம் கிடைக்கின்றது. அந்த 11ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருந்து அவர் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கல்யாணங்கள் வம்பு வழக்குகளிலே சட்ட சிக்கல்களிலே இருந்தவர்களுக்கு இந்த பஞ்சமாதிபதி அனுகிரகத்தினால் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுடைய பஞ்சமசானத்தை பார்க்கின்ற பொழுது கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு இந்த பஞ்சமசானம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்திலே கிரகங்களில் பஞ்சமசானம் 5ஆம் இடமும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆசை அபிலாஷைகள் நீங்கள் எண்ணுகின்ற வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த பங்குனி மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. இதனால் வரையில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாத நேர்களுக்கும் ராகு பகவானும் போகக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கும் அந்நிய தேசங்களுக்கு சென்று பொருள் ஈட்டுகின்றவர்களும் வியாபார ஸ்தலங்களிலே உள்ளவர்களுக்கும் திரைப்படத்துறைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மதிப்பு மரியாதைகள் அந்தஸ்துகள் பொருளாதாரத்தில் உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு பங்குனி மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே வளர்ப்பிறை திதியிலே பிறந்திருக்கின்றது. உங்களுடைய 10ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் காரகனாகவும் இருக்கக்கூடியவர் பங்குனி மாதம் 15ஆம் தேதியில் பிறகு அவரும் தொழிலிலே ஒரு மேன்மைகளையும் உன்னத உயர்வுகளையும் இந்த கோச்சார கிரகங்கள் நவகிரக நாயர்களின் யோகம் என்பது ரிஷப ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமாக தெல்ல தெளிவாக கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த பங்குனி மாதங்களிலே உங்களுக்கு 1ஆம் இடமும் 11ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது அவ்வாறா நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. கெடுபலன் இல்லாத 6-8 சம்பந்தம் இல்லாத உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது 8ஆம் இடத்ததிபதியாக இருந்தாலும் அவர் 11ஆம் அதிபதியாக பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் கல்யாணம் நடக்காத நேர்களுக்கும் 7ஆம் இடம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரய ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களால் அன்பு ஆதரவுகள் தகப்பனார் உங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் மதிப்பு மரியாதைகள் அந்தஸ்துகள் உயர்வுகின்றது. கௌரவம் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்துகள் கூடுகின்ற ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் 11ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய வீடு வாசலுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. முயற்சி சாணாதிபதியும் பஞ்சமசானத்திலே பலம் பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது என்பது வளர்ப்பிறை திதியிலே பிறந்திருக்கின்றது. ராகு பகவானுடைய பாலவ கரணத்திலே பிறந்து யோகம் என்பது கண்டமாக இருந்தாலும் திதி தெய்வம் துர்க்கை அம்பாளை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றம் இந்த
இந்த மாதங்களிலே முருகப்பெருமானின் பங்குனி உத்திர திருவிழா என்பது 28ஆம் தேதி பங்குனி 28ஆம் தேதி சீரும் சிறப்புமாக நடைபெறுகின்ற நேரத்திலே முருகப்பெருமானின் அருள் பெற்று முருகப்பெருமானின் பங்குனி உத்திர திருவிழாவை கண்டுகொண்டு அதிலே நீங்கள் கலந்து கொண்டு நல்லதொரு பொருளாதாரத்தில் உயர்வுகளை பெற முடியும். முருகனின் அருள் என்பது மிகவும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கின்றது. குல தெய்வங்களின் அருள் என்பது நல்லதொரு மாற்றம், குழந்தைகளின் மேன்மைகளும் படிப்புகளும் உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பதும், குருவின் பார்வையும் உங்களுடைய பஞ்சமசானம் என்று சொல்லக்கூடியது சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ரிஷப ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களே சரியாகவும் நேர்த்தியாகவும் தெளிவாகவும் பேசக்கூடிய ஒரு புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தில் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவரும் சரியாக பேசக்கூடிய ஒரு ராசி இலக்கணம் என்று சொல்லக்கூடியது ரிஷப ராசியாக இருக்கின்றது. அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று ஜொலிக்கக்கூடிய புதன் பகவானும் சேர்க்கைப்பட்டு சூரிய பகவானும் சேர்க்கைப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் லாபத்தை குறிக்கின்றது. பொருளாதாரத்தில் வேலை செய்து தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு வருகின்ற வருமானங்களிலே லாபத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் 11ஆம் இடம். மூத்த சகோதரிகளின் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமும் இங்கே இருக்கின்றது. உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே நவகிரக நாயகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 5 கிரகங்களின் கூட்டு சேர்க்கை என்பது உங்களுடைய குழந்தைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய புத்திகளிலே தெளிவுகளையும் நல்ல ஆழ்ந்த சிந்தனைகளையும் மாற்றங்களையும் வேலைகளிலே தொழில்களிலே உன்னத மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயகர்களின் சஞ்சாரம் என்பது ராசி கட்டங்களின் வழியாக இந்த பங்குனி மாதங்களிலே சொல்லக்கூடிய ஒரு பலனாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே முருகப்பெருமானின் பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொண்டு நல்லதொரு மாற்றத்தையும் அதிலே தரிசனத்திலே கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருள் பெற்று நல்லதொரு மாற்றத்தை உயர வேண்டும் என்பதும் இந்த மாதங்களிலே யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றது. முருகனின் அருள் என்பது அருள் கடாட்சம் என்பது பரிபூர்ணமாக ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பங்குனி மாதங்களிலே சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கும் நீங்கள் இதுநாள் வரையில் குழந்தை பாக்கியம் புத்திரப்பேறு இல்லாத நேயர்களுக்கும் வண்டி வாகன வீடு சொத்து சுகங்கள் அனைத்திற்கும் போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் சுக்கிர பகவானும் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய சிந்தனை அனைத்தும் தெளிவு நேர்த்தி சரியாக சிந்திக்கக்கூடியது. உங்களுக்கு கௌரவம் நல்லதொரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெரிய மனிதர்களால் உயர்ந்த மனிதர்களால் அடையாளம் தெரியாத நேர்களால் உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதமான ஒரு உயர்வு என்பது இந்த முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் இந்த பங்குனி மாதங்களிலே முருகனின் பங்குனி உத்திர திருவிழாவிலே கலந்து கொண்டு அதிலே நல்லதொரு உயர்வுகளையும் வெகுமதிகளையும் முருகனின் அருள் பெற்று வருமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.